சாமி வணக்கம் சாமி. ஸோ ஒரு நண்பர் என்ன சொன்னார்னா, அவருடைய மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனையை சொன்னார். அது எப்படின்னா, அவங்களுக்கு இந்த தீட்டு வர்றதில்லை. தீட்டு அப்படியே வந்ததுனாலும் தொடர்ந்து 20 நாளைக்கு தீட்டு அவங்களுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இது அவங்க உடலில் எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும், இதுக்கு எந்த மாதிரியான மருந்துகள் சாப்பிடணும், மேற்படி என்னென்ன செய்யணுங்கிறத நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். இது பொதுவாகவே இப்போது இந்த காலகட்டத்துக்கு பெண்களிடத்தில் அதிகம் வராமல் நிற்கும், கண்டு காணாமல் நிற்கும். வந்தால் அதிகமாக நாள் கணக்கு, வாரக்கணக்கு அந்த மாதிரி போய் நிற்கக்கூடியதும் இருக்குது. அதுக்கிடையில் வாழையை உருக்கி எடுத்துடும். ரத்தம் எங்காவது கொஞ்சம் வெளியேறினாலே ரொம்ப உடம்புக்கு கெடுதி உண்டாக்கும். முக்கியமாக பிறப்பதத்தினுடைய உறுப்பிலேருந்து, கருப்பையிலேருந்து வெளியேறக்கூடிய ரத்தம்னு சொல்ல போகும்போது உடம்பு ரொம்ப மோசமாகிறது மட்டும் இல்லை, அங்கே கேன்சருங்க, புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கருப்பையினுடைய நிலை ரொம்ப சிதலம் அடைஞ்சி மோசமான நிலைக்கு ஆளாகிடும். இது அந்த வீட்டுத்தோற நிற்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லக்கூடிய வயது 40க்கு மேலே, 45, சில பேருக்கு 50 வயது, சில பேருக்கு 55 வயதில் கூட நிற்கிது. அது ஒரு சில உடல் வாக்குக்கு தகுந்தபடி. அப்போ நிற்கக்கூடிய காலகட்டத்தில் அது பாட்டுக்கு ஒரு அளவுக்கு மிஞ்சி, அதை கழிவு ரத்தம்னு சொல்ல முடியாது, சுத்தமான ரத்தமே வெளியே கிளம்பி போகும். அது உயிராக பார்த்தாலும் ஒரு நாளைக்கு கொண்டு போய் விடும். எந்த மருந்துலையும் கட்டுப்படாது. அப்படி சிரமப்படுவாங்க. இனி நம்ம சாகக்கூடிய நிலை தான் அப்படிங்கிற அளவுக்கு பெண்கள் முடிவு எடுத்துருவாங்க. மற்றவங்க பார்க்க அவங்க அந்த மன வைராக்கியம், நாம் பிழைக்க மாட்டோம் அப்படிங்கிறத வெளியில் காமிச்சிக்காமல் இருப்பாங்க பெண்கள் நிறைய பேர். அதுதான் உண்மை. அதுக்கெல்லாம் யாரும் புரிந்த நிலையில் இல்லை. ஆண்களும் அப்படியே போய்கிட்டு இருக்கான், என்னமோ அது பண்ணி இது பண்ணியும் வைத்தியம் பண்ணி என்ன வைத்தியம் பண்ணாங்க. சரியான வைத்தியம் பண்ணுனா மூலிகையில் அதை நிறுத்த முடியும். அந்த சரியான பக்குவத்தினுடைய மூலிகை ரகசியத்தை சித்தர்கள் கொடுத்துருக்கிற அந்த முறைப்படி, அந்த விதாச்சார கணக்குப்படி அளவுகளை ஒவ்வொரு மூலிகையிலையும் கூட்டி எந்த அளவுக்கு அதை உணவாக உள்ளுக்கு கொடுக்கறதில்ல, மேலும் இல்லாமல் உள்ளுக்கு கொடுக்குற உணவு ஐட்டத்திலேயே மருந்தை உணவாக கொடுத்து அதை நிறுத்தக்கூடிய நிலை ஒரு வாரத்தில் நிறுத்தி காமிக்கலாம். அப்படின்னா பாருங்கள், எவ்வளவு நாள்பட்ட அந்த இரத்த போக்கு இருந்தாலும் சரி, ஒரே வாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரும். பட்டுன்னு நிற்காது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்து பூரணமாக பழைய நிலையில் நிற்கும். அது மறுபிறவின்னு தான் சொல்லணும் பெண்களுக்கு. இது வயது முதிர்ந்து நிற்கக்கூடிய வயதில் 40, 45, 50, 55 இப்படி வயது விதாச்சாரம் 15 வருடத்தில் அது நடக்கக்கூடியது. இதை இல்லாமல் காலத்தே பயிர் செய்யன்னு சொல்லக்கூடிய நிலையிலிருந்து மாறுபட்டு, ஏன் அப்படின்னு கேட்டால், இன்றைய சூழலில் 9 வயது சமயத்தில் 8 வயதில் கூட குழந்தைங்க வயசுக்கு வந்துடுதுங்க, பூ பெய்யுது. இந்த வயதுலேருந்து 14 வயது ஒரு திருமண பருவத்துக்கு வருது. 16 வயது ஆணுக்கும் 14 வயது பெண்ணுக்குமா திருமணம் இருந்ததுன்னா உறுப்புகள் கெடாமல் செயலிழக்காமல் நல்ல நிலையில் இருக்கும். இப்போ என்ன ஒரு விழிப்புணர்வு மக்களிடத்தில் ஏற்பட்டிருக்குன்னா, 20, 19 வயது, 21 வயது ஆண் பெண் உறவு பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ஒரு அம்சம் அப்போ தான் பக்குவப்பட்ட நிலைங்கிறாங்க. எதில் பக்குவப்பட்டிருக்கு? குழந்தை பெற்று அதை காப்பாற்றுறதுக்காகவா, இல்லை திருமண சிறப்புள்ள அவங்க ஒழுங்காக வாழ்கிறதுக்கு கற்றுக்கிறாங்களா? இல்லை, என்னை பொறுத்த வகையில் அது இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும். ஏன் இல்லைன்னு சொன்னால், ஒன்று ஆண் உறுப்பு செயல் எடுக்குது, இல்லைன்னா பெண் உறுப்பு செயல் எடுக்குது. இந்த 19, 21 வயசுலேயும் திருமணம் ஆகிறது இல்லை.
சம்பாத்தியம் பண்ணின பிறகு தான் முதல்ல வைராக்கியம் படித்து முடிக்கணும், அப்புறம் புரிதல் வேணும், அப்புறம் திருமணம்னு சொல்லக்கூடிய காலகட்டத்திலேருந்து மாறி சம்பாத்தியம் பண்ண பிறகு தான், சம்பாதித்த பிறகு கல்யாணம்னு சொல்லி பார்க்க போகும்போது 30 தாண்டுது பெண்ணுக்கும் ஆணுக்கும். 30லேருந்து 40க்குள்ளே திருமணம். இப்படி தான் மாப்பிள்ளை வேணுங்கிறதுல இழுபறியில் நிற்கிது. அப்புறம் எப்படி மாப்பிள்ளை கிடைச்சாலும் சரி ஒரு துணை வேணுங்கிற முறையில் போகிறாங்க. இந்த நிலைக்கெல்லாம் நான் ஏன் சொல்ல வர்றேன்னு சொன்னால் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இந்த அதிக இரத்தப்போக்கு காரணம், வெள்ளைன்னு சொல்லக்கூடிய ஒரு நோய், அந்த பெண்களுக்கு உள்ள ஒரு அதிக உணர்ச்சியை தூண்டக்கூடிய அந்த நீர்கள், அது ஒரு கொழுப்பான ஒரு நிலை, அது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போது அதிகமாக அந்த இடத்துல அரிப்பு உண்டாகி புண், கொப்பளம், கட்டி, அது நாளடைவில் புற்றுநோயாகவும் மாறுது. இப்படி பிறப்பிதத்துக்கு முக்கிய உறுப்பான கருப்பை கெட்டுப்போனால் பிறப்பிதம் எப்படி இருக்கும்? நல்ல தரமான குழந்தையை பெற்றெடுக்கணும், எப்படி செல்வந்தனாக இருக்கணும், எப்படியெல்லாம் வாழணும்னு கற்பனை பண்ணி பார்க்கக்கூடிய இந்த விஞ்ஞான காலத்தில் அதை பெற்றிருக்கக்கூடிய உறுப்பு எப்படி இருக்குன்னு யாருமே சிந்திக்கிறதில்ல. அதை பற்றி தான் சொல்கிறேன். இப்போது அந்த உறுப்பு எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்குன்னு யாருமே கவலைப்படலை. அந்த அணுக்களை கொண்டுட்டு போய் போடக்கூடிய ஆண் உறுப்பு எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்குன்னு யாருமே கவலைப்படலை. அந்த 2 நிலையிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் நான் கொடுக்கக்கூடியது புரியும். என்ன, அந்த பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் அவங்களுக்கு தான் புரியும். பெரியவர்களுக்கு புரிஞ்சும் இருக்கும், புரியாமலும் இருக்கும், சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இளைஞர்களுக்கு, இளைஞர்களுக்கு நல்ல தெளிவாக தெரியும். அதனால் இந்த வியாதிகள், அது வெள்ளைப்போக்காக இருந்தாலும் சரி, இல்லை இரத்தப்போக்காக இருந்தாலும் சரி, இல்லை நீர் கட்டியாக இருந்தாலும் சரி, அல்ல புற்றுநோய்க்கான கட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது பெண்கள்கிட்ட உள்ள ஒரு சீக்குன்னு சொல்லுவோம் அப்போல்லாம், பெண்கள் சீப், வீடி அப்படிலாம் சொல்லக்கூடியதெல்லாம் இப்போ போயிடுச்சு. இப்போது சொல்லக்கூடியது பெரிய சுமையாக இந்த எய்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி உலகத்தையே பற்றி நிற்கக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு வியாதியாக இருக்குது. இந்த வியாதிகளுக்கும் யார் காரணம் அப்படின்னு சொன்னால் நம்ம தான் காரணம், மனிதர்கள் தான் காரணம். இது எங்கே இருந்து ஒரு வேறு ஒரு மிருகங்கிட்ட இருந்து மனிதருக்கு வந்ததுன்னு சொன்னால் நம்ம மனுஷன் போய் அதுக்கிட்டையாக பண்ணது நான் கிடையவே கிடையாது. ஏனோ தெரியல, விஞ்ஞானமும் முன்னுக்கு பின்னும் மரணம் போய்கிட்டு இருக்குது. இறைவன் தான் காப்பாற்றணும். அப்போது இந்த வியாதியெல்லாம் மனிதனுக்கு ஏன் இறைவனால் படைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், இந்த வியாதி இன்றைக்கி வரல, எய்ட்ஸு ஆதியில் இருந்திருக்கு. சித்தர்கள் அதுக்கு அருமையான மருந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த மருந்து கூட வெளிப்படையாக சொல்லணுங்கிற ஒரு எண்ணம் தான். ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த எண்ணம் அழிஞ்சு போச்சு. யாருக்காவது தெரியப்படுத்தலாம். அந்த பக்குவ முறை செய்ய தெரியலன்னு சொன்னாலும் அதை நான் செய்து அதை சரிப்படுத்த முடியுங்கிற ஒரு முறையில் சொல்கிறேன். என்ன மாதிரி விவரமான வைத்தியர்களுக்கு அந்த மூலிகை கிடைக்கிதுன்னு சொன்னால் எய்ட்ஸ் நோய்க்கும் மருந்து இருக்குங்கிறத கண்டிப்பாக அவங்க செய்ய முடியும். சரள தேவதாருன்னு சொல்லிட்டு ஒரு மரம், மூலிகை மரம், இது என்னுடைய கணக்கில், என்னுடைய குறிப்பில், சித்தர்கள் கொடுத்த குறிப்பு. அது யாராவது பெரியவங்க, வயதானவங்க, அல்லது மற்ற கிராமங்களில், அல்லது கொல்லிமலை, அல்லது சதுரகிரி மலை, அல்லது மலையடிவாரங்களில், அல்லது காட்டுவாசிகள்னு சொல்லக்கூடிய மக்கள், மலை தேச மக்கள், யாருக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை சொன்னால் அந்த நோயை அரையடிக்க முடியும். அப்படி ஒரு அற்புதமான மூலிகை அது. அதை வச்சு குணப்படுத்த முடியுங்கிறதுக்கு சித்தர்கள் அப்போவே கண்டுபிடிச்சி கொடுத்தாது. இன்றைக்கி பேர் தான் எய்ட்ஸுன்னு மாறி இருக்க தவிர, எதை எடுத்தாலும் பெண்கள் சீக்கில், மேக வியாதியில் இது ஒரு வகை. இது ஒரு கொடுமையான வியாதி. அதுக்கான மருந்து அப்படியெல்லாம் சித்தர்கள் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதுக்குமே மருந்து இருக்குது. அதனால் யாருமே பயப்பட தேவையில்லை. வாலிப வயதை வீணாக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய ஆண் பெண் இருபாலருக்குமே சொல்கிறேன், நீங்கள் கேட்ட கேள்விக்கு
நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்கன்னு. அவ்வளவு தூரம் இன்னும் நிறைய குறைவுகள் சொல்லிக்கிட்டு போகலாம். ஆனால் எதை சொன்னாலும் எல்லாத்துக்குமே மூலிகை வைத்தியம், இயற்கை வைத்தியம், சித்தர்கள் கொடுத்த நிறைய வைத்திய பாகத்தில் சரிப்படுத்த முடியும். அது இரத்தப்போக்கு அதிகமாக இருந்தாலும் சரி, குழந்தை இல்லாத நிலையில் கருப்பை செதலம் அடைஞ்சாலும் சரி, வேறு எந்த விதமான வியாதி, கருப்பை வியாதி இருந்தாலும் சரி பண்ண முடியும். அதே மாதிரி ஆண் உறுப்புகளுக்கும் எந்த வியாதி வந்தாலும் சரி பண்ண முடியும். உயிரணுக்கள் இல்லாத ஆண்களுக்கும் உயிரணுக்களை வளர்க்கக்கூடிய மருந்து மூலிகையில் இருக்குங்கிறதையும் சொல்லி இதோட முடிக்கிறேன். வணக்கம். நன்றி சாமி.